Welcome to KM Universe. இன்னைக்கு TN class 9th exercise 1.3ல third sum பார்க்க போறோம். Question பாருங்க. If union is equal to set A, B, C, D, E, F, G, H, A is equal to set B, D, F, H, set B is equal to set A, D, E, H, find the following set ன்னு கொடுத்திருக்காங்க. நிறைய subdivision கொடுத்து அந்த செட் எல்லாம் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது பாருங்க A' கொடுத்திருக்காங்க. A' ஓட ஃபார்முலா என்னன்னா U' A யூனியன் செட்ல இருந்து நம்ம Aவை சப்ட்ராக்ட் பண்ணோம். அதாவது சேமா இருக்க எலிமெண்ட் ஒமிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எழுதணும். U செட் பாத்தீங்கன்னா A B C D E F G H dash A செட் வேல்யூ பாத்தீங்கன்னா B, D, F, H. இப்போ காமனா இருக்குது பாத்தீங்கன்னா B இருக்கு, இங்கேயும் B இருக்கு, D இருக்கு, இங்கேயும் D இருக்கு, F இருக்கு, H இருக்கு, இங்க FH இருக்கு. எப்பயுமே காமனா இருக்கிறத மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல பார்க்கணும். A' is equal to set A, C, E, G. B' ன்னு பார்க்கறப்ப U' B யூனியன் செட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். A, B, C, D, E, F, G, H. B செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா A, D, E, H. as usual சேமா இருக்க எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். A, D, E, H வந்து சேமா இருக்கு. அந்த எலிமெண்ட்டை விட்டுட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல பார்த்தீங்கன்னா B, C, அடுத்து வந்து G இருக்கு, F இருக்கு. ஸோ B' is equal to பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா B, C, அடுத்து F, G. அடுத்து A' யூனியன் B' கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம A' மேலே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால டேரெக்டாக போட்டுக்கலாம். A, C, E, G யூனியன் B' வேல்யூ பார்த்தீங்கன்னா B, C, F, G. யூனியன்றப்ப நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ A' யூனியன் B' is equal to A, B, C, E, F, G. A, B, C, E, F, G. அடுத்து A' இன்டர்செக்ஷன் B' அதே மாதிரி A' வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ACEG இன்டர்செக்ஷன் ஆஃப் BC B' வேல்யூ G. இன்டர்செக்ஷன்றப்ப சேமா இருக்க எலிமெண்ட்டை நம்ம எழுதணும். இங்கே இருக்கு, அங்கே A இல்லை, காமன் எலிமெண்ட். இங்கே C இருக்கு, அங்கேயும் C இருக்கு, அடுத்து இங்கே G இருக்கு, அங்கேயும் G இருக்கு. ஸோ A' இன்டர்செக்ஷன் காமன் B' is equal to A' இன்டர்செக்ஷன் B' காமன் எலிமெண்ட் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C, G. நெக்ஸ்ட் A யூனியன் B த ஓல் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் கொடுத்து ஓல் டேஷ்னு கொடுத்துருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு A செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா B, D, F, H யூனியன் B செட் பார்த்தீங்கன்னா A செட்டோட வேல்யூ B, D, F, H. B செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா A, D, E, H. யூனியன்றப்ப நம்ம சேர்த்து எழுதணும் இல்லையா? ஸோ A ஆர்டர் எழுதலாம். B, அடுத்து D, அடுத்து E, Eக்கு அடுத்து F, அடுத்து H. நெக்ஸ்ட்டு A யூனியன் B த ஓல் டேஷ். ஓல் டேஷ் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும்னா யூனியன்லேருந்து தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ யூனியன் மைனஸ் உள்ள ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குன்னா A யூனியன் B. ஸோ யூனியனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் A, B, C, D, E, F, G, H. A, B, C, D, E, F, G, H. dash A யூனியன் Bக்கு நமக்கு வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா A, B, D, E, F, H. as usual டேஷ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா காமனாக இருக்க எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். A இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, B இருக்குது, D இருக்குது, E இருக்குது, F இருக்குது, H இருக்குது. டேஷ்ன்றப்பே நம்ம காமனாக இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத தான் நம்ம பார்ப்போம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா இங்கே C இருக்கு, அடுத்து இங்கே பார்த்தோம்னா G இருக்கு. ஸோ C, G. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். A இன்டர்செக்ஷன் B த ஓல் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A இன்டர்செக்ஷன் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம A இன்டர்செக்ஷன் B வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிக்கல, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா B, D, F, H. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ADEH இன்டர்செக்ஷன்றப்ப காமன் எலிமெண்ட் தான் பார்ப்போம்.
ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி, ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஹெச் இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து ஏடிஹெச். ஸோ காமனாக இருக்க எலமெண்ட் பார்த்தீங்கன்னா டி கமா ஹெச் இருக்குது. இப்போ ஓல் டேஷ்ன்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ யூனியன் வந்து நம்ம டிஹெச்சை சப்ராக்ட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் யூ டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பி. யூனியன் பார்த்தீங்கன்னா யூனியனோட வேல்யூ கொஷனில் பார்த்தீங்கன்னா ABCDEFGH வரைக்கும் இருக்குது. ஸோ ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச் வரைக்கும் இருக்குது. டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா டி கமா ஹெச். டேஷ்ன்றப்பே நம்ம என்ன பண்ணுவோம், காமனாக இருக்கிறத ஒமிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு செட்டில் பேலன்ஸ் இருக்கிறது எழுதுவோம். ஸோ ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டேஷ் த ஓல் டேஷ். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ டேஷ் த ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ, பி டேஷ் த ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ டேஷ் த ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏன்றப்ப செட் ஏவோட வேல்யூலாம் நமக்கு ஒரு செட் ஏவோட வேல்யூ என்னன்னு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். பி டேஷ் த ஓல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பி இல்லையா, ஸோ செட் பியோட வேல்யூவை இங்கே எழுதணும், ஏ கமா டி கமா இ கமா ஹெச்.